ஹாய் எவரிபடி. கனடாவை கலக்கும் கூலி படத்தின் மோனிகா அமெரிக்காவில் கூலி படத்தின் புக்கிங் ஸ்டார்ட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடிய யாரா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகிறது எல்லாரும் தெரியும். இப்ப அடுத்தடுத்த ப்ரமோஷன்ல சன் பிக்சர் இப்ப பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னாக்கா யூஎஸ்ஏல புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற தகவல் இணைச்சிருக்கேன் பாருங்க. 24ஆம் தேதி இந்த மாசமே புக்கிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத அதிரடியா பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அறிவிச்சிருக்காங்க. இதுதான் தலைவருடைய பவர் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி செகண்ட் சிங்கிள் மோனிகா பாடல் இப்போ கனடாவை கலக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பாருங்க இணைச்சிட்டு இருக்க பாருங்க. இந்த பாடல் இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க போய் பார்க்கணும்னா கண்டிப்பா அதோடைய லிங்கை நான் இணைக்கிறேன் பாருங்க. இதாங்க தலைவர் பவர். மற்ற நடிகர்களுக்கெல்லாம் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் நான் சொல்லுவேன். எந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஓவர்சீஸ் ரைட்ஸ் 90 கோடி கிட்ட, அதாவது 86ல இருந்து 90 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதனால இந்த படத்தை பாத்தீங்கன்னா 100 நாடுகள்ல இப்போ அவங்க துவம்சம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த நாடுகள்ல அப்படின்றதையும் அவங்க அறிவிச்சுட்டு இருக்காங்க. பிலிப்பைன் நாட்டுல இது வரைக்கும் தமிழ் படம் ரிலீஸ் ஆனதே கிடையாது. முதல் முறையாக கூலி படம் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற சாதனைக்குரியது. இது போல நிறைய நாடுகள்ல, சவுத் ஆப்பிரிக்காவில் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா 50 நகரங்கள்லயும் இறக்குறாங்களாம். முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ் படம் ஏதோ ஒரு 7-8 நகரங்கள்ல தான் ரிலீஸ் ஆகும். ஆனா கூலி படம் பாத்தீங்கன்னா 50 நகரங்கள்லயும், எல்லா நகரங்கள்லயும் பாத்தீங்கன்னா மூல முடுக்கெல்லாம் இறக்கி விடுறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. ஆக மொத்தத்துல ஒரு அதிர்வலை ஏற்படுத்த போது உலகம் முழுவதும் ஒரு 10,000 ஸ்கிரீன்ல வெளியாகிறதுக்கு இப்போ சன் பிக்சர் மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. கண்டிப்பா இப்படி ஒரு தருணம் நிகழ்ந்தால் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் எந்த படமும் இந்த மாதிரி ஒரு சாதனை செய்தது கிடையாது. ஆமாங்க, படம் வரதுக்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட் எவ்வளவு தெரியுங்களா? 600ல இருந்து 650 கோடி. நம்ம முன்னாடியே சொல்லிட்டு தான் இருந்தோம். நம்ம இப்ப எல்லாமே அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. 600ல இருந்து 650 700 கோடி வசூல் செய்து இருக்குதுன்னா, டேபிள் ப்ராஃபிட் ஆயிருக்குன்னா பாருங்க தலைவருடைய கூலி படத்துடைய அந்த எதிர்பார்ப்பு எவ்வளவு விண்ணை முட்டி இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அப்படியே கதையா. ஆனா அந்த படம் வந்தும் எவ்வளவு வசூல் பண்ணுச்சுன்னா உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி மற்ற நடிகர்கள்லாம். ஆனா தலைவர் படம் வரவே இல்லை, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளவு கோடி வசூல் பண்ணிருக்கு அப்படின்ட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் வெளிநாட்டுல மட்டும் இல்ல, உள்நாட்டிலையும் பட்டை கலப்போது எழுதி வச்சுங்க. ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தும். அது வசூல்லையும் சரி, சாதனையிலையும் சரி. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. தலைவருடைய கூலி படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பட்டை கிளப்பிடுச்சு. இப்ப செகண்ட் சிங்கிள் கனடா மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, 1 கோடி பார்வையாளர் கடந்து இப்ப சாதனையும் படைச்சிருக்கு. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. நம்ம கூலி படம் 1000 கோடிக்கு மேல வசூல் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க மோனிகா பாடலை கேட்டீங்களா? எப்படி இருக்கு? உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா தெரிவிக்கணும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.